இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் பார்த்திருந்தோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தின் டைப்ஸ், உண்மையிலே அதை நாங்கள் மேனுவல் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று டிவைட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் மேனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை விட கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது எஃபிஷியன்சி கூடின ஒரு சிஸ்டமா இருக்கும். தென் இந்த மேனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தின் சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டை கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொண்டிருக்கும். இதை பற்றி எல்லாம் நிறைய பார்த்திருந்தோம். பிறகு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் டைப்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் டைப்ஸ் என்று சொல்லி நிறைய இருக்குன்னு பார்த்திருந்தோம். அதுல ஒன்றுதான் எங்களோட டிபிஎஸ் என்ற மாதிரியும் பார்த்திருந்தோம். ஸோ இவ்வளவு நாங்கள் ப்ரீவியஸ் செஷன்ல கவர் பண்ண விஷயம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது எம்ஐஎஸ். எம்ஐஎஸ்ன்றது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது தமிழ்ல சொல்லிக்கொள்வோம், ஜஸ்ட் இதை நாங்கள் முகாமைத்துவ தகவல் முறைமைகள் என்ற ஒரு வேர்டால சொல்லிக்கொள்வோம். இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றத, இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு நிறுவனத்தின் வளங்கள், அதாவது ரிசோர்சஸ் மேனேஜ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணி கொள்றதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன அந்த நேமான நாங்க சொல்லிக் கொள்றதா இருக்கு. ஸோ இதுல சில பாயிண்ட்ஸ் நான் இதுல ஆட் பண்ணி இருக்கிறேன். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம், கோ த்ரூ பண்ணி பாருங்க பார்ப்போம் இது என்ன செய்யலாம்னு சொல்லி. ஸோ ஒரு 1 minute. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுல நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேண்ட்லிங் த ரிசோர்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு வரேன். மெயினான விஷயம் இங்க எதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னால், டிபிஎஸ் அப்படின்றது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ இந்த டிபிஎஸ் அப்படின்றது ஜென்ரலா நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல லோ லெவல் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம். இப்போ காகில்ஸ் ஃபுட் சிட்டி எடுத்தீங்கன்னா, இந்த காகில்ஸ் ஃபுட் சிட்டில ஒரு மேனேஜர், அதுக்கு முதல் மேனேஜர் லெவலுக்கு கீழே இருக்க போறது கேஷியர். இந்த கேஷியர் யூஸ் பண்ண போற ஒரு சிஸ்டம் என்று சொல்லி சொன்னால் அது எதா இருக்கும் என்று சொன்னால் எங்களோட டிபிஎஸ். கேஷியர் யூஸ் பண்ண போற சிஸ்டத்துல இருக்கிற போற சில விஷயங்கள், ஒரு ஃபுட் சிட்டில 4 அல்லது 5 கேஷியர்ஸ் இருக்கிற, அந்த 4-5 கேஷியர்ஸுக்கும் தனித்தனி லோகின் இருக்கு. தனித்தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா அந்த கேஷியர்ஸ் லோகின் பண்ணு. ஸோ அந்த கேஷியர்ஸ் லோகின் பண்ற அந்த போர்ட்டல், எல்லா போர்ட்டலையுமே அந்த மேனேஜர் வியூ பண்ணலாம். ஸோ மேனேஜர் அந்த பிரான்ச்சின் மேனேஜர் அந்த 5 கேஷியர்ஸ் செய்யற சேல்ஸையுமே ஒப்சர்வ் பண்ணி கொண்டு இருக்கு. பர்டிகுலரா அந்த கேஷியர் என்ன செய்யறார், அதே மாதிரி எல்லா கேஷியர்ஸ் ஆக்டிவிட்டியும் என்னன்னு மேனேஜர் ஒப்சர்வ் பண்ணி கொண்டு இருப்பார். ஸோ அவர் ஒப்சர்வ் பண்ற அந்த விஷயங்கள் கேஷியர்ஸ் தனித்தனி அக்கௌண்ட்ல எடுக்கிற விஷயமா இருக்கு. ஸோ மேனேஜர் போர்ட்டல்ல லொகின் யூசர் நேம் எல்லாம் கொடுத்து அவர் மேனேஜர் பார்க்க சில விஷயத்தை அவர் அடிஷனலா செய்யலாம். அந்த 5 கேஷியர்ஸுமே அவைன்ற சேல்ஸ் எப்படி நடந்து கொண்டிருக்குது, ஈவன் அதனால எவ்வளவு சேல்ஸ் எங்களுக்கு வருது, ரிசோர்சஸ் எவ்வளவு போய் கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் தொடக்கத்துல ஒரு 150 ஏதோ ஒரு பொருள், இப்ப ஆங்கர் ஒரு மில்க் பவுடர், ஒரு ஆங்கர் மில்க் பவுடரை 150 நாங்க ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு ஃபுட் சிட்டி. இப்ப மார்னிங்ல இருந்து ஒரு லஞ்ச் டைம் மட்டும் 5 கேஷியர்ஸுமா சேர்ந்து, ஒரு கேஷியர் 50 ஆங்கர், அதே மாதிரி இன்னொரு கேஷியர் 20, இன்னொரு கேஷியர் 10, 3 கேஷியர்ஸ் மட்டும்தான் நான் ஆங்கரை சேல்ஸ் பண்ணிருக்கேன். 5ல 3 பேர் தான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ உண்மையில எங்களுக்கு ஒரு 80-20-10 80 ஆங்கர்ஸ் 50-20-10 80 ஆங்கர்ஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு. 80 ஆங்கர் விற்பனை ஆயிடுச்சு. மிச்சமா எங்கள்கிட்ட 70 தான் இருக்கு. அப்ப அந்த மேனேஜரோட சிஸ்டத்துல காட்டும் இன்னும் 70 ஆங்கர் தான் எங்கள்கிட்ட கையிருப்பில இருக்கு. ஸோ அந்த மேனேஜர் தான் டிசைட் பண்ணி கொள்ளுகிற வெட்டு சொப்பியார பார்த்து, ஓகே எங்கள்கிட்ட 70 தான் இருக்குண்டா ஈவினிங் வர போற கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் திரும்ப அதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டோம்னா அந்த 70 முடிஞ்சிடும். அப்புறம் அதுக்கு பிறகு வர்றவே அந்த ஆங்கர் சேல்ஸ் ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு
அதுக்கான ப்ராடக்ட் அங்க அவைலபிளா இருக்கா? சோ இப்படியான எம்ஐஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் டிபிஎஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துக்கொள்ளும். So that's why I mentioned here gets information from TPS. TPS இருந்து டேட்டாவை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து ஹேண்ட்லிங் த ரிசோர்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இப்ப சொன்ன மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் ரிசோர்சஸ மேனேஜ் பண்ண போறது வந்து இந்த எம்ஐஎஸ் என்ற சாஃப்ட்வேரா இருக்கு. எம்ஐஎஸ் என்ற சாஃப்ட்வேர்ல தான் இந்த ரிசோர்சஸ் வந்து மேனேஜ் பண்ணப்பட போகுது இங்க. அடுத்த விஷயம் பார்க்க போறோம், ஹேண்ட்லிங் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம். இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து நாங்க ஜென்ரலா சொல்லிக் கொள்றது அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்கள்கிட்ட இருக்கும். இப்ப எம்ஐஎஸ்ன்றது மேனேஜர் யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் தானே. சோ ஒரு ப்ராடக்டின் லெவல் குறைஞ்சதுண்டா அதை ரீஃபில் பண்ண வேணும். இதுக்கான சொல்யூஷன் அவருக்கு முதலே சொல்லிருக்கு. சோ அந்த சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணி கொள்ளும். அப்ப அந்த பர்டிகுலர் மேனேஜர் நினைச்சாருன்னு சொன்னா ப்ராடக்டின் விலையை குறைக்கலாம்ன்றோ கூட்டலாம்னு சொல்லோ எந்த ஒரு டீம் இல்லை. ஜஸ்ட் அவர் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மட்டும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். சோ இங்கேயும் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் நீங்க சொல்யூஷன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அடுத்த விஷயம். அடுத்த ப்ரொடியூசிங் ரிப்போர்ட்ஸ். எம்ஐஎஸ் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். இப்ப நாங்கள் எம்ஐஎஸ் என்ற சிஸ்டம் யூஸ் பண்றோம்னு சொன்னாலே அது நிறைய ரிப்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளும். எக்ஸாம்பிளுக்கு ஷெட்யூல் ரிப்போர்ட், டிமாண்ட், அதை விட எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட், ட்ரில் டவுன் ரிப்போர்ட்ஸ். இப்ப டிமாண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல வரது என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா ஜென்ரலா நாங்க எந்த பொருளுக்கான கேள்வி அதிகமா இருக்குது, இப்போ ஒரு 1 வீக்கா வந்து எந்த பொருள் கூட விற்பனை ஆகுது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த மேனேஜர் அதுக்கேற்ற மாதிரி சில டிசிஷன்ஸ் மேக் பண்ணுங்க. அந்த பிரான்ச் லெவல்ல அந்த பொருளுடைய அளவை கூட்ட வேணுமா குறைக்க வேணுமான்னு பார்க்கணும். எம்ஐஎஸ்ன்றது அப்படியான ஒரு சிஸ்டம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது அப்படியான ஒரு சிஸ்டமா இருக்கும். தென் நாங்கள் அடுத்தது பார்க்க போறது டிஎஸ்எஸ். உண்மையில இந்த எம்ஐஎஸ் பற்றி இவ்வளவு விஷயம் பார்த்திருந்தா ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணிக்கொள்ளும், இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ண போது டிபிஎஸ்ல இருந்து. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளத்துக்கு இதுக்கான சொல்யூஷன் இருக்கும். ப்ரொடியூசிங் ரிப்போர்ட்ஸ், அதாவது ரிப்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளும். சில ரிப்போர்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஷெட்யூல் ரிப்போர்ட், டிமாண்ட் ரிப்போர்ட், எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட், ட்ரில் டவுன் ரிப்போர்ட்ஸ். தென் அடுத்தது டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் என்றது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். இந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ஒரு நிறுவனத்தின் தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற சிஸ்டம்ஸ். சோ இந்த டிஎஸ்எஸ் அப்படின்றது ஜென்ரலா எங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம் இப்படி யோசிக்கலாம். ஒரு பிரான்ச் மேனேஜர் இருக்கிற அந்த மேனேஜருக்கு மேலே ஒரு ஏரியா மேனேஜர் இருக்கு. இப்ப நீங்க ஜென்ரலா இப்ப பிசினஸ் அல்ல எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தா ஓரளவு ஜென்ரல் ஐடியா ஒன்று இருக்கு உங்களுக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு பிரான்ச்சுக்கு தனியா மேனேஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறோம், ரிக்ரூட் பண்ணி வச்சிருக்கோம். பட் நொதர்ன் ப்ரொவின்ஸ் எடுக்கல இப்ப ஜெஃப்னா பிரான்ச் மேனேஜர், வவுனியா பிரான்ச் மேனேஜர், கிளிநொச்சி எல்லா ஏரியாவும் சேர்ந்தா நொதர்னுக்கு பொறுப்பா வருவீங்க. சோ நொதர்னுக்கு பொறுப்பா வர மேனேஜர் வந்து எல்லா பிரான்ச்சின் ஆக்டிவிட்டியுமே வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கும். எல்லா பிரான்ச்சின் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸுமே வந்து ப்ராஃபிட் திறக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். தட் மீன் உதாரணத்துக்கு எங்களுக்கு எந்த பொருள் கூட சேல்ஸ் ஆகுது, எந்த ஏரியாவில், எந்த பொருட்களின் சேல்ஸ் காணாமல் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் என்று சொல்லி ஃபுல் அனலைஸுமே வைக்குது. அதே நேரம் ஒரு டிசிஷன் ஒன்றை மேக் பண்ண வேணுமே, எந்தெந்த பொருட்களை நாங்கள் எந்தெந்த பிரான்ச்சில் சேல்ஸ் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும். இப்படியான தீர்மானங்களை எல்லாம் அந்த பர்டிகுலர் சைட் லெவல், அதாவது வந்து பர்டிகுலர் அந்த டொமைன் லெவல்ல எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ டிசிஷன்ஸ் மேக் பண்றதுக்காக டிஎஸ்எஸ் ஒர்க் பண்ணிக்கணும். அதாவது ஏரியா மேனேஜர்ஸால யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்னு யோசிக்கலாம். தென் கெட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிபிஎஸ் அண்ட் எம்ஐஎஸ். டிபிஎஸ் எம்ஐஎஸ் இருந்து டேட்டாவை எடுத்தா தான் டிஎஸ்எஸ் வந்து சரியான விதத்துல ஒர்க் பண்ணிக்கணும், டிசிஷன் மேக் பண்ணும். இப்போ டிஎஸ்எஸ்ல வார பிரச்சனைகள் வந்து சம்டைம்ஸ் ஆல்ரெடி இவ ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளமா இருக்கலாம். ஈவன் COVID-19 சிச்சுவேஷன்ல எல்லா ஆர்கனைசேஷன்ஸின் சேல்ஸுமே வந்து டவுனா தான் இருந்தது. பிகாஸ் கஸ்டமர்ஸ் பிசிக்கலா போய் அந்த கடையில வாங்குற அந்த தன்மை குறைவு. அப்ப அந்த நேரங்களில் ஆன்லைன் சேல்ஸ் ஒரு பேட்டர்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்ப அது வந்து டிஎஸ்எஸ் ஆக்டிவிட்டி மாதிரி.
டிஎஸ்எஸ் என்ன செய்யும்னா ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்றத அறிமுகப்படுத்தி போட்டு அதுக்கேற்ற மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸை மேக் பண்ணிப்போம். ஸோ இப்படியான இடங்கள்ல நாங்கள் செமி ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து டிஎஸ்எஸ் அதுக்கான சொல்யூஷனை சொல்லும். அடுத்தது ஜிஎஸ்எஸ்ன்றது குரூப் டிசிஷன் மேக்கிங்குக்காக நாங்க பாவிச்சு கொள்வோம். இப்போ குரூப் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது எப்படி என்று சொன்னால் ஒரு டிஎஸ்எஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இப்போ டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்லிக்க நிறைய ஏரியா மேனேஜர் சேர்ந்து டிசிஷனை மேக் பண்றதுக்காக நாங்க டிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். சாரி, ஜிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கணும். குரூப் சப்போர்ட் சிஸ்டம், குரூப் டிசிஷன் மேக்கிங். நிறைய டிஎஸ்எஸ் சேர்ந்ததுதான் குரூப் சப்போர்ட் சிஸ்டம். குரூப் டிசிஷனா மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். பட் இந்த ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்குன்னு சொன்னால் செமி அல்லது அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளும். அப்ப இந்த ஒழுங்குல நாங்கள் ஃபைனலா பார்க்க போற ஒரு சிஸ்டம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான சிஸ்டமா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுது. ஈவன் நாங்க யூஸ் பண்ற கூகுளோட ஜெமினையா இருக்கலாம், கோபைலட்டா இருக்கலாம், சாட் ஜிபிடியா இருக்கலாம், வாட் எவர். எல்லா சிஸ்டம்ஸுமே வந்து ஏஐ என்றதை வேஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இப்ப ஈவன் இனி வர போற எல்லா ஆப்புமே வந்து ஏஐ யூஸ் பண்ணும். பிகாஸ் அது வந்து ஆர்டிபிஷியலான ஒரு ஒதென்டிகேட் பண்ணின டிசிஷனை மேக் பண்ணிக்கொள்ளும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்படுற ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம், இஎஸ் சொல்லிக்கொள்வோம். தென் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் த ஸ்பெசிபிக் டாஸ்க். அந்த பர்டிகுலர் ஃபீல்டில அது ஒரு நிபுணத்துவம் மிக்க ஒரு நபத்தனை காட்டிக்கொண்டு தீர்மானங்கள் எடுக்கும். ஹேண்ட்லிங் அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம், அதாவது இதுக்கு முதல் நீங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம் வருமா இருந்தா அதை கூட ஃபேஸ் பண்றதுக்கான நாலேஜ் அதுக்கு இருக்குமே. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது விலையல் கூடும் குறை. ஆனா அந்த பேட்டர்னை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை நாங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இல்னஸ் டயக்னோசிஸ். இப்ப நீங்க COVID-19 மாதிரியான சிச்சுவேஷன்ல இது என்ன நோயா இருக்கும், அதுக்கான என்ன சொல்யூஷன்ஸா இருக்கும்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நாங்கள் ஏஐ டெக்னாலஜியை தான் கூட யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான டேப்லெட்ஸ், அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறதுக்கான ஒரு டூல் மாதிரி. ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸுமே நாங்க பார்த்திருந்தோம் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கேட்டகரி. இப்ப நாங்க மூவ் பண்ண போறோம். ஜஸ்ட் எங்களுக்கு எக்ஸாம் வியூல பார்ப்போமா இருந்தா டிபிஎஸ், எம்ஐஎஸ், டிஎஸ்எஸ், எக்ஸ்பர்ட் சிஸ்டம். தென் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளத்தையும் பார்த்து வைங்க. சமரி பண்ண பாயிண்ட்ஸ் தான் இவ்வளவு. இதை விட வேற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூலயோ சரி அல்லது ஸ்ட்ரக்சர் பேப்பர்லயோ சரி வர போறது இல்லை. இவ்வளவு சமரியான நோட்ஸ். பட் இப்ப நான் இதை விட எக்ஸ்ட்ராவான சில சிஸ்டம்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறேன். பிகாஸ் இவ்வளவு சிஸ்டம் தான் எங்களுக்கு இருக்கண்டில். இதை விட நிறைய டைப்ஸ் ஆன சிஸ்டம்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நான் அதை கூகுள் பண்ணி உங்களுக்கு தேவையான சிஸ்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறேன். ஸோ இந்த விண்டோ நான் ஷேர் பண்றது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூகுள் விண்டோ நான் ஆன் பண்ணிருக்கேன். இதுல நான் ஒவ்வொரு சிஸ்டமா செக் பண்ணிட்டு வர போறோம், எக்ஸ்ட்ராவான சிஸ்டம். ஸோ இவ்வளவு நேரமா நாங்க பார்த்த சிஸ்டம்ஸ் வந்து பேசிக் சிஸ்டம். இப்ப அடுத்தது ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன் இதுலயே ஜஸ்டிஃபை பண்ணிருப்பீங்க பார்க்கலாம் நீங்க. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், OOA system, a collection of computer software and electronic equipment that automates, optimizes business process and the procedures. ஒரு ஆஃபீஸ் ஒன்றில் நாங்க யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் இது.
அது வந்து என்ன செய்யும்னா அந்த டெய்லி ருட்டீன் ஒர்க்ஸை வந்து ஈஸி ஆக்குறதுக்காக நாங்க யூஸ் பண்ற சில சாஃப்ட்வேரா இருக்கு. இப்போ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அல்லது ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நாங்க பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸில் ருட்டீன் ஒர்க்ஸை ஈஸி ஆக்குறதுக்கு தானே இதை நாங்க யூஸ் பண்றோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ன செய்யுது எங்களுக்காக? டைப் பண்ற பர்பஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ன செய்யுது? கால்குலேஷன்ஸ் செய்யறது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா டெலிகான்ஃபரன்ஸ், தட் மீன்ஸ் ஜூம், கூகுள் மீட், இதுகள் எல்லாம் ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கொள்ளுது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ப்ரொஜெக்ட் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ப்ரொஜெக்ட் டைம் ஷெட்யூலை மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி நாங்கள் ஆஃபீஸில் அதன் ஆக்டிவிட்டீஸை ஈஸி ஆக்குறதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாம் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ். இதுல நிறைய டைப்பான ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதை விட என்வாய், நிறைய டைப்பான சிஸ்டம்ஸ் இருக்கு. நீங்க இதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். உண்மையில மைக்ரோசாஃப்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒன்று இருக்கு. கான் சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ப்ரொஜெக்ட் எப்போ தொடங்கும் எப்போ முடியும்ன்றது எல்லாம் பிளான் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட. இது முதலாவது டைப்பான சிஸ்டமா இருக்கும் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இதுக்கு பிறகு நாங்க படிக்க போற அடுத்த சிஸ்டம் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால், ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ன்றது மாதிரி ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்ப ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றத பற்றி நாங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சொல்லிக்கொள்வோம் புவியியல் தகவல் முறைமைகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் GIS என்ற ஷார்ட் இன்ஃபார்மால இதை மார்க் பண்றோம். அப்ப இதுல நாங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தட் அனலைசஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் ஜியோகிராபிக்கலி a referenced information. இப்ப இப்படியான சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஜியோகிராபிக்கலா எப்படி அது ஒர்க் பண்ணி கொள்ளுதுன்றதை பார்க்கறதான சிஸ்டமா இருக்கு. இப்ப ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொண்டு வரேன். நாங்க வந்து ஒரு ஃபிளைட்டை ட்ரேஸ் பண்ற சிஸ்டத்தை இதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்து கொண்டு வரலாம். ஃபிளைட்டை ட்ரேஸ் பண்ற சிஸ்டம் என்று சொல்லிக்கல. இப்ப பாருங்க ஒரு வெப்சைட் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இப்ப ஃபிளைட் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் வெப்சைட். இதுல போயிட்டு ஃபிளைட்ஸ் எங்க அவைலபிளா இருக்குன்னு பார்த்து கொண்டு வரலாம். ஒரு ஜியோகிராபிக்கல் வைஸா இதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வெப்சைட். இப்ப நாங்கள் கூகுள் மேப் சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா கூகுள் மேப் வந்து அது எப்படியான லொகேஷன்ஸ்ல நாங்கள் இப்ப நிக்கிறோம் மாதிரியான சில டீடைல்ஸ் வந்து ஷோ பண்ணும். இப்படி நிறைய கைண்டான வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நாங்க ஜியோகிராபிக்கலா செக் பண்றதுக்காக. ஸோ இது கூகுள் மேப் பண்றது லொகேஷனை அடிப்படையாக கொண்ட ஒரு வெப்சைட்டா இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் ஆன் பண்ணிருக்கேன் இந்த ஃபிளைட் ட்ரேடர்ன்றது. ஃபிளைட் எங்க இப்ப அவைலபிளா இருக்குது, இப்ப கரண்டா அங்கே அந்த லொகேஷன்ஸ் காட்டுதுன்ற மாதிரி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. இதுதான் நாங்க ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லிக்கோம். ஸோ இது சேட்டலைட்ல இருந்து டிரெக்ட் வியூ பண்ணபடியால கொஞ்சம் லோட் ஆகி தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஒன்று ஆகும். இப்ப கரண்ட்லி ஃபிளைங்ல இருக்க போற ஃபிளைட்ஸ் தான் இவ்வளவு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட் நான் கிளிக் பண்ண சொல்லி சொன்னா இந்த ஃபிளைட் வந்து என்ன ஜியோ லொகேஷன்ல இருந்து எந்த லொகேஷனுக்கு போய் கொண்டிருக்கிற டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபிளைட் நான் கிளிக் பண்ணா இதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இது சைட்ல காட்டும். அதே நேரம் இந்த ஃபிளைட் நம்பர் வந்து உங்களுக்கு இதுலயே இண்டிகேட் ஆகும். ஸோ இது ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணி கொள்ளலாம். தென் கூகுள் மேப்பும் அப்படியான ஒரு அமைப்பு தான். அது என்ன செய்ய எங்கே அந்த லொகேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி காட்டும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கட ஜேர்னியை செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சிம்பிளான சில ஜியோகிராபிக்கல் சிஸ்டம்ஸ். ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஜியோகிராபிக்கலான லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கான சில சிஸ்டம்ஸா இருக்கு. அப்ப ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்ய வேணும் என்று சொன்னா அதுக்கு எங்களுக்கு GS அப்படி என்ற ஒரு டெக்னாலஜி வந்து வேணும். இப்ப GIS என்ற ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யணும் என்று சொன்னால் அதுக்கு எங்களுக்கு GPS அப்படி என்ற டெக்னிக் வந்து தேவைன்னு சொல்லுது. ஸோ GPS என்றது இந்த விரிவாக்கம் பார்த்தோம்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்றோம். அதுதான் GPS டெக்னாலஜி அப்படின்ற நேம் வந்து சொல்லிக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். GPS சிஸ்டம், தட் மீன்ஸ் குளோபல் பொசிஷனிங் அப்படின்னு சொல்றேன்.
அது எந்த இடத்துல நீங்கள் கரண்ட்லி மூவ் ஆகி கொண்டிருக்கிறீங்க, எந்த இடத்தால டிராவல் பண்றீங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் ஜிபிஎஸ். மொபைல் போன்ஸ்ல எல்லாம் இருக்கும். இது வந்து சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி இந்த இடத்த எடுத்துன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு சேட்டலைட் மாதிரி. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தின் உதவியோடு தான் ஜிஐஎஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது. அடுத்த விஷயம் வேணும். எப்படி நாங்கள் இந்த ஜிஐஎஸ் என்றதை பாவிக்கிறோமோ அதே மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்படியான ஒரு சிஸ்டம் தான் என்னவா இருக்கும் என்றால் எம்பெடட் சிஸ்டம் என்று சொல்றோம். எம்பெடட் சிஸ்டம் என்று சொன்னால் தமிழ்ல நாங்கள் உட்பொதிந்த முறைமைகள் என்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த ஆர்டினோ போர்டு என்று சொல்லி ஒன்று கேள்விப்பட்டீங்களோ தெரியல. ஆர்டினோ போர்டுன்றது வந்து நீங்கள் சிலபஸ்ல லாஸ்டா படிப்பீங்க, லாஸ்ட் டாபிக்கா படிப்பீங்க. ஐஓடி என்ற மொழியோட சேர்ந்து வரும். சோ இந்த ஆர்டினோ போர்டுன்றது என்ன செய்யும் என்று சொன்னால் நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பவர் கிடைக்கிற நேரங்கள்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து ஃபேர்ம்வேர்னு சொல்லிக்கணும். ஃபேர்ம்வேரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆர்டினோ போர்டு. ஸோ இந்த ஆர்டினோ போர்டுன்றது எல்லாம் என்னத்துக்கான எக்ஸாம்பிளா இருக்குன்னா எம்பெடட் சிஸ்டம், உட்பொதிந்த முறைமைகள். கோடிங்க உள்ள நீங்கள் எழுதி உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் எங்களுக்கு என்ன நடக்கும், அதின் பேசிக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஆர்டினோ போர்டுக்கு இருக்கும். அந்த ஆர்டினோ போர்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனின் படி ஒர்க் பண்ணிக்கொள்ளும். இதுதான் ஜென்ரலான ஐடியா. எம்பெடட் சிஸ்டத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆர்டினோ. எம்பெடட் சிஸ்டத்துக்கான இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து கோடிங்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண ஒரு சிஸ்டமா இருக்கு. ரைட். ஸோ எம்பெடட் சிஸ்டம் சொல்லிக்க எங்களுக்கு இது பேசிக்கான ஐடியாவை கொடுக்குற மாதிரி இருக்கு. இத மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டம். நான் எம்பெடட் சிஸ்டத்துக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு காட்டையில embedded systems. So இங்க definition நீங்க பார்க்கலாம். Embedded system is a specialized computer system that is built into another device to perform specific function. Embedded system என்றது வந்து அந்த கோடிங்கை தான் வச்சுக்கொண்டு ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கான சிஸ்டம். An embedded system is a system which is the computer. Generally, microcontroller or microprocessor is included as the integral part of the system. Microcontroller என்ற ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ற டிவைஸ் தான் என்ன செய்யும் சொன்னா அவ்வளவு விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஜென்ரலான ஒரு டாபிக். ஸோ எம்பெடட் சிஸ்டம் என்ற விஷயம் நாங்கள் இதுல பார்த்துருக்கிறோம். இப்போ ஜிஐஎஸ் எம்பெடட் சிஸ்டம் இவ்வளவு பார்த்துருந்தோம். ஜிஎஸ்எஸ் என்றதை பற்றியும் நாங்கள் செக் பண்ணிருக்கோம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்லி ஆல்ரெடி. ஸோ லாஸ்டா நான் இதுல ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படி என்ற நேம் எடுத்து கொள்வாங்க. ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஸ்மார்ட் டிவியா இருக்கலாம், ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம். ஸோ இதுகள் எல்லாமே என்னத்துக்கான எக்ஸாம்பிளா இருக்கும்னா ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. இதுல இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் என்ன செய்யும்னா பர்டிகுலரா ஒரு ஒர்க்கை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் நிறைய ஒர்க்ஸை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்றதான ஒரு சிஸ்டமா இருக்கு. ஸோ ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ், யூசுவலி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் or electronic system which are able to incorporate and perform functions of sensing, actuation and control. ஒன்று ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இதை கொண்டு. இப்போ ஸ்மார்ட் சிஸ்டம் சொல்லி எங்கள்கிட்ட ஸ்மார்ட் போன், தென் நாங்கள் ஜென்ரலா யூஸ் பண்ற இந்த அமேசான் அலெக்சா, கூகுள் ஹோம் எல்லாமே வந்து ஸ்மார்ட் சிஸ்டத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸ்மார்ட் டெலிவிஷன்ஸ், அதுல யூடியூப் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்வோம். இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் அவைலபிளா இருந்து கொள்ளும். ஜஸ்ட் எங்களுக்கு கோ த்ரூ பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு தான். புதுசா ஏதாவது சிஸ்டம்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு, நாங்க அதை கோ த்ரூ பண்ணி இப்படியான விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் அதோட டெஃபினிஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்.